அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான வேலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிங்க குட்டிகளே, இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர் படை மக்களே, கூட்டணி கட்சி புதிய நீதி கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய தொண்டர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் கூட வருக வருகின்ற வரவேற்கின்றோம். சுட்டரிக்கின்ற வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் 42 டிகிரி வெயில்ல பொறுமையாக நம்முடைய அமித்ஷாஜி அவருடைய பேச்சை கேட்பதற்காக நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். அமித்ஷாஜி அவர்களும் கூட இன்று காலை தென் சென்னை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு அங்கே இருந்து இங்கே வெள்ளூரிலே உங்களிடம் பேசிவிட்டு இங்கே இருந்து விசாகப்பட்டினம் செல்லிருக்கின்றார்கள். அங்கேயும் ஒரு பொதுக்கூட்டம் இருக்கிறது. காலத்தினுடைய நேரம் அருமை கருதி அதிகமாக நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்று, புதிய நீதி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்று, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய இணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்கள், இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் அண்ணன் டாக்டர் விஜய் குமார் சிங்ஜி அவர்கள் ஜெனரல், மேடையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கார்த்தியானி அவர்கள், செயலாளர்கள் கோ வெங்கடேசன் அவர்கள், அண்ணன் சையத் இப்ராஹிம் அவர்கள், பிரபாரிகளாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய மனோகரன் அவர்கள், வாசுதேவன் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள், பத்திரிகை நண்பர்களை ஒரு முறை உங்களை வருக வருகின்ற வரவேற்கின்றேன். சகோதர சகோதரிகளை, நம் அனைவரும் கூட நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவருடைய பேச்சை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். வெயில் நமக்கு பொருட்டில்லை. இன்னும் 9 மாதம் கழித்து நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே வெள்ளூர் பாராளுமன்றத்தை வென்றெடுப்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே ஒரு இலக்காக இருக்கிறது. நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் பேசும் பொழுது 9 ஆண்டு காலம் எப்படி இந்தியாவை அடிப்படையிலே மாட்டியிருக்கின்றோம் என்று பேசுவார். தமிழகத்திலே சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்றிலிருந்து காய்ச்சல் ஜுரம் வர ஆரம்பித்து விட்டது. அமித்ஷாஜி அவர்கள் தமிழக மன்னருக்கு வர ஆரம்பித்து விட்டார் என்று தெரிந்தவுடன் சேலத்திலே காய்ச்சல் தொடங்கிவிட்டது. சொல்லுங்க 9 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படி. முதலமைச்சர் அவர்களே, சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அமித்ஷாஜி அவர்கள் வரும் பொழுது லைட்டை வேணா ஆஃப் பண்ணலாம். தொண்டர்களுடைய உற்சாகத்தை எப்பொழுதும் கூட உங்களால் ஆஃப் செய்ய முடியாது. 2024 பாராளுமன்றத்திலே தமிழகத்திலே நம்முடைய கூட்டணி என்டிஏ கூட்டணியிலிருந்து அமித்ஷாஜி அவர்கள் இன்று காலை சென்னையிலே சூழ்நிலைத்திருக்கின்றார்கள். 25 எம்பிக்களை குறைந்தபட்சம் புதிய பாராளுமன்றத்தில் செங்கோலுடைய ஆசீர்வாதத்தோடு பாராளுமன்றத்திற்கு செல்வார். அமித்ஷாஜி அவர்கள் பேசுவதற்கு முன்பு ஒரு குறிப்பை மட்டும் 2 நிமிடத்தில் வைத்து உள்துறை அமைச்சர் சொல்லுவார். 10 ஆண்டு காலம் மத்தியிலே யூபிஏ 1 யூபிஏ 2, 10 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்தீங்க. நீங்கள் செய்த சாதனையையும் கூட நானே இந்த மேடையில் சொல்லுகின்றேன். முதலமைச்சருடைய காது கேட்கும் அளவிற்கு நான் கத்தி சொல்லுகின்றேன். நீங்கள் செய்த முதல் சாதனை என்னன்னா, டெல்டா பகுதியில் தஞ்சாவூருக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திட்டம் போட்டு விவசாயிகளை அழிப்பதற்காக நீங்கள் கையெழுத்து போட்டு கொண்டு வந்த மெட்ரோ திட்டம் நீங்கள் போட்ட முதல் சாதனை. டிஆர் பாலு மற்றும் கனிமொழி அவர்கள் வளத்தை கொளிப்பதற்காக சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். 2G ஊழல் செய்து உலக மக்கள் அனைவருக்குமே ஊழலை எப்படி விஞ்ஞான முறையில் செய்வது என்கின்ற ஒரு புதிய ஊழல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினீர்கள். 2009 இலங்கையிலே உள்நாட்டு போர் நடக்கும் பொழுது 1,54,000 பேர் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது ஏர் கூலர் முன்னாடி உட்கார்ந்து உங்க குடும்பத்திற்கு எப்படி கேபினெட் மந்திரிகளை வாங்க வேண்டும் என்று டெல்லிக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஊழலையும் திட்டத்தையும் செஞ்சீங்க. தொடர் மின்வெட்டு திட்டத்தை தமிழகத்திற்கு அளித்தீர்கள். பிக்சிங் செய்து மருத்துவக் கல்லூரியினுடைய சீட்டை ஏழை மக்களுக்கு வராமல் பணக்காரர்களுக்கு மட்டும் செல்வதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இன்னைக்கு இருப்பது G2, உங்களுடைய ஆட்சியில் இருந்தது கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து விவசாய மக்களுடைய நிலத்தை பிடுங்கி பட்டா போட்டு விற்றீர்கள். படம் தயாரித்து கொடுத்தால் சாராய ஆலை இலவசம் என்கின்ற புது திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே சாராய ஆலை கொண்டு வந்தீர்கள். வெளிநாட்டிலிருந்து முதலமைச்சர் அவர்களே இல்லீகலாக ஹம்மர் காரை இறக்குமதி செய்து புதிய திட்டம் வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்க மேல சிபிஐ வழக்கு கூட இருக்கு. ரெட் ஜெயின் மூவி, சன் பிக்சர், கிளவுட் 9, மோகனா மூவி தமிழக மக்களுடைய கலை தாகத்தை தீர்ப்பதற்காக புதிய ஒரு கலை திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிப்பதற்காக கூட 2011 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்.
இதுதான் உங்களுடைய சாதனையை தவிர நீங்கள் செய்த அனைத்தும் கூட தமிழக மக்களுக்கு 10 ஆண்டுகளாக வேதனை மட்டும்தான். அதனால் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் இப்பொழுது பட்டியலிடுவார். 9 ஆண்டுல எப்படி இந்தியா மாறி இருக்கிறது, எப்படி தமிழகம் மாறி இருக்கிறது, எந்த விதமான திட்டம் அடிப்படையிலே மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு பேசுவதற்கு மேடை இருக்கிறது. 9 மாத காலம் நாம் ஒன்றாக பயணிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இது அமித்ஷாஜி அவர்களுடைய மேடை. உற்சாகப்படுத்துவதற்காக நமக்காக வந்திருக்கின்றார்கள். அவர் சொல்லுகின்ற குறிப்பை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்வோம். 9 மாத காலம் கடுமையாக உழைப்போம். முதல் வெற்றி தமிழ்நாட்டில் வெள்ளூர் பாராளுமன்றத்திலிருந்து வரும் என்று சூளுரைத்த இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் கூட திரும்ப நீங்கள் இல்லத்திற்கு செல்லும் பொழுது சங்கல்பத்தோடு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த வெள்ளூர் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நேரடியாக அடுத்து அமித்ஷாஜி அவர்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். முடிசூடா மன்னன், மக்களின் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் சிறப்பை செங்கோல் எடுத்து புதிய பாராளுமன்றத்தில் கொடுத்தார். இன்று சொன்னதையும் சொல்லாதையும் தன்னுடைய சாணக்கிய தந்திரத்தில் இந்தியா முழுக்கும் காவி கூடிய ஆட்சி நிரப்பிருக்கும் நம்மளது மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களுக்கு செங்கோலனை ஏசி சண்முகம் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார். மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் இதனை மொழிபெயர்ப்பார் திரு ஸ்ரீகாந்த். मेरे साथ बोलिए भारत माता की। इन्होंने சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. अरे भाई 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 ऐसी आवाज नहीं चलेगी. इस बार वेल्लोर में एनडीए की भाजपा की सीट लानी है. दोनों हाथ उठाइए. இந்த குரல் பத்தாது. என்டிஏ ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் குரல். ரெண்டு கையை தூக்குங்க. विजय के संकल्प की मुट्ठी बीजिए. வெற்றிக்கான குரலை எழுப்புங்க. और प्रचंड आवाज से बोलिए भारत माता की जय. भारत माता की जय. मंच पर उपस्थित जिन्होंने तमिलनाडु में भारतीय जनता पार्टी को पूरे जोश के साथ गांव-गांव तक पहुंचाने का काम किया है, ऐसे मेरे छोटे भाई श्री के अन्नामिलाई जी, ताली बजाओ सभी लोग. தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி கிராமங்களில் எல்லாம் பாரதிய ஜனதாவை வேகம் எடுக்க வைத்த என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள், श्री एसी सन्मुगम जी, श्री वीके सिंह जी, डॉक्टर पी सुधाकर रेड्डी जी, के एस नारायणधरन जी, श्रीमती पी कार्तिकेयन जी, श्री जे मनोहरन जी, और आज पूरी वेल्लोर कॉन्स्टिट्यूएंसी से हजारों की संख्या में इतनी कड़ी धूप में आए हुए प्यारे भाइयों बहनों और मेरे जिगर के टुकड़े जैसे युवा मित्रों, இன்று வேலூரில் கடுமையான வெயில்ல கூட என்னுடைய அன்பு தம்பிகள் என் இதய मित्रों, सबसे पहले मैं भारत की महान भाषा तमिल में बोल नहीं सकता, इसलिए आप सभी से माफी मांगकर मेरी बात की शुरुआत करता हूं. உங்க அத்தனை பேர் முன்னாடியும் பாரதத்தின் தொன்மையான மொழியான தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்பதை நான் மிக வருத்தத்தோடு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். मित्रों, आज मैं वेल्लोर आया हूं तब ये ऐतिहासिक भूमि के थिरुकदासामी चेट्टियार जी को प्रणाम कर मेरी बात की शुरुआत करता हूं. இந்த இதிகாசம் வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளூர் பூமியிலே திரு கந்தசாமி செட்டியார் அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். मैं भारत के महान स्वतंत्रता सेनानी श्री कल्याण रमन जी को भी
प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करना चाहता हूं। வேலூரின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் கல்யாணராமன் அவர்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். आज मेरा यहां आने का मकसद हमारे प्रिय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार के 9 साल पूरे हुए हैं, इसलिए मैं तमिलनाडु की जनता को धन्यवाद कहने के लिए यहां आया हूं। நான் இங்க உங்க முன்னாடி வந்திருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் நம் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 9 ஆண்டு கால ஆட்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்கு தமிழக மக்கள் தந்த ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன். पहले 10 साल तक कांग्रेस डीएमके की सरकार तमिलनाडु में चली, जिसने 12,000 करोड़ के घपले घोटाले भ्रष्टाचार किया। 9 साल में नरेंद्र मोदी सरकार पर एक भी भ्रष्टाचार का आरोप कोई नहीं लगा सका। இந்த ஆட்சிக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனா அப்ப அவங்க 12,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சாங்க. நம்முடைய 9 ஆண்டு கால ஆட்சியில சுட்டி காட்டுற மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாம சிறப்பான ஆட்சி நடைபெற்று இருக்கிறது. मित्रों, नरेंद्र मोदी सरकार ने दुनिया में भारत का सम्मान बढ़ाने का काम किया है। நண்பர்களே, நமது மோடி அவர்களின் அரசு உலகத்திலே பாரதத்தின் பெருமையை மிகவும் உன்னதமாக உயர்த்தி இருக்கிறது. और नरेंद्र मोदी सरकार ने भारत को सुरक्षित बनाने का भी काम किया है। பாரதத்தை வளர்ச்சி பாதையிலும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது நம் அரசு. और साथ साथ अभी अभी नई पार्लियामेंट भवन का लोकार्पण नरेंद्र मोदी जी ने किया। इसमें तमिलनाडु के चोल साम्राज्य का परंपरा से सेंगोल को फिर से एक बार पार्लियामेंट में स्थापित करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। இப்போது டெல்லியிலே கட்டப்பட்டிருக்கும் புதிய பாராளுமன்ற கட்டிடத்திலே தமிழர்களின் தொன்மையான சோழ சாம்ராஜ்யத்தின் சின்னமான செங்கோலை மைய மண்டபத்திலே வைத்து சாதனை படைத்திருக்கிறது நம் அரசு. मित्रों, तीसरी बार भी 2024 में देश में फिर से नरेंद्र मोदी सरकार बनने वाली है। நண்பர்களே, மீண்டும் 2024 மூன்றாவது முறையாக நமது நரேந்திர மோடி அவர்களின் அரசு மீண்டும் உருவாக இருக்கிறது. परंतु मैं आपको विनती करने आया हूं कि 2024 में नरेंद्र मोदी जी को तमिलनाडु का आशीर्वाद मिले और 25 से ज्यादा सीटें तमिलनाडु में एनडीए जीतकर मोदी जी प्रधानमंत्री बने। நண்பர்களே, 2024 என்ன சிறப்பு இருக்கணும்னா தமிழ்நாடு மக்களின் ஆசீர்வாதத்தோட 25 பாராளுமன்ற தொகுதிகளை நீங்கள் வென்று கொடுக்க வேண்டும். मित्रों, आज सुबह में संगठन की बैठक कर आया हूं। हमारे प्रदेश अध्यक्ष अन्ना मलाई ने जिस प्रकार से संगठन बनाया है, मुझे पूरा विश्वास है कि तमिलनाडु में इस वक्त इस साल 2024 में 25 से ज्यादा सीटें एनडीए जीतकर मोदी जी के साथ तमिलनाडु से कई मंत्री नए मंत्रिमंडल में शपथ लेंगे, इसका मुझे विश्वास है। இன்றைக்கு காலையில கட்சியின் அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி அதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தபோது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதாவது 25 சீட் இல்ல, அதுக்கும் மேல பாராளுமன்றத்தை வென்று தமிழகத்தின் அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிக்க போகிறார்கள். मित्रों, नरेंद्र मोदी जी और भारतीय जनता पार्टी ने महान तमिल भाषा, तमिलनाडु के महान इतिहास
और हमारी तमिलनाडु की संस्कृति के लिए ढेर सारे काम किए हैं। நமது நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே தமிழ் மொழியையும் தமிழ் மொழியின் தொன்மையையும் அதன் சிறப்பையும் மேம்படுத்தும் வகையிலே பல பல சிறப்புகளை சேர்த்திருக்கிறார்கள். नरेंद्र मोदी जी ने दुनिया में किसी भी देश में गए हो, अपने भाषण के अंदर तमिल साहित्य, तमिल महापुरुष और तमिल संस्कृति की महानता की बात समग्र दुनिया के सामने की है। உலகின் எந்த நாட்டுக்கு நம்ம பிரதமர் போனாலும் தன்னுடைய உரையில தமிழ் மொழியின் பெருமையையும் இலக்கியத்தின் பெருமையையும் தமிழ் கவிதைகளையும் சொல்ல மறந்திருக்காரா? சிறப்பாக தமிழின் பெருமையை உயர்த்தி இருக்கிறார். अभी अभी काशी में और सौराष्ट्र में तमिल संगमम कर तमिलनाडु की संस्कृति को, तमिलनाडु के साहित्य को, तमिलनाडु के खान पान को गुजरात और समग्र उत्तर प्रदेश में प्रिय बनाने का काम नरेंद्र मोदी जी ने किया है। சமீபத்தில் காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம்னு நடத்தி காசியிலும் உத்தரப்பிரதேச காசியிலும் குஜராத்திலும் தமிழின் பெருமையை, அந்த நமக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை உரத்து கூறி இருக்கிறார் நம் பிரதமர். काशी तमिल संगमम में प्रधानमंत्री जी ने भारत की 13 भाषाओं में तिरुकुरल का अनुवाद कर तिरुकुरल को भारत के घर घर में पहुंचाने का काम किया है। அன்றைக்கு காசி தமிழ் சங்கத்தில் நமது தொன்மையான மொழியான திருக்குறளை 23க்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்த்து அந்த திருக்குறளை எல்லா மாநில மக்களும் படிக்கும் வகையிலே நமது பிரதமர் வெளியிட்டு பெருமைப்படுத்தி இருக்கிறார். पिछले माह प्रधानमंत्री जी पापुआ न्यू गिनी गए थे। उन्होंने तिरुकुरल का स्थानीय भाषा में भाषांतर कर विदेश में भी पहुंचाने का काम नरेंद्र मोदी जी ने किया है। போன மாதம் பப்பு நியூ கினியான் என்ற பகுதிக்கு சென்ற போது நமது பிரதமர் அங்கும் திருக்குறளின் பெருமையை பேசி இருக்கிறார். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் திருக்குறளின் பெருமையை நமது பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார். मित्रों, 10 साल तक डीएमके यूपीए सरकार में रही, पहले भी 8 साल तक सत्ता में रहे, परंतु सीएपीएफ की परीक्षा में, नीट की परीक्षा में, ऑल इंडिया सर्विसेज की परीक्षा में तमिल लड़कों को, बच्चों को तमिल में पेपर लिखने की छूट नहीं थी। अब ऑल इंडिया सर्विसेज, नीट और सीएपीएफ के एग्जामिनेशन तमिल भाषा में भी लिए जाते हैं। தமிழ் தமிழ் தமிழுக்காக வாழ்றோம்னு சொல்ற திமுக 10 ஆண்டு காலம் யூபிஏ கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 8 ஆண்டு காலம் இருந்தாங்க. அப்ப சிஆர்பிஎஃப் தேர்வாகட்டும், நீட் தேர்வாகட்டும், சிவில் சர்வீஸ் தேர்வாகட்டும், ஆனா தமிழ் மக்கள் தமிழ் மொழியில அந்த தேர்வை எழுத முடியாத நிலை இருந்தது. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இப்போது சிஆர்பிஎஃப் தேர்வாகட்டும், நீட் தேர்வாகட்டும், சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் தேர்வாகட்டும், இதையெல்லாம் தமிழ் மக்கள் தமிழ் மொழியிலேயே எழுத முடிகிறது. मित्रों, चीन के राष्ट्रपति भारत के एक ही देश में जाने वाले थे, तो मोदी जी ने चीन के राष्ट्रपति को आने के लिए हमारे महान तमिलनाडु को चुनकर तमिलनाडु के टूरिज्म को प्रमोट करने का काम किया है। சீன அதிபர் எங்கேயும் போக மாட்டாரு, இந்தியாவுக்கு வர்றேன்னு அவர் சொன்னப்ப நம்ம பிரதமர் எங்க கூட்டிட்டு வந்தாரு? தமிழ்நாட்டுக்கு மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. நம்முடைய சுற்றுலாவை மேம்படுத்த இதைவிட சிறப்பாக என்ன செய்ய முடியும்? मित्रों, अभी कल राज्य के मुख्यमंत्री स्टालिन जी ने एक सार्वजनिक रूप से मुझे सवाल पूछा कि 9 साल के लिए नरेंद्र मोदी जी ने तमिलनाडु के लिए क्या किया, वो बताइए। स्टालिन जी,
मैं 9 साल का हिसाब देने आया हूं। आप जरा कान खोलकर सुन लो और हिम्मत है तो कल इसका जवाब देना। நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில 9 ஆண்டுகள்ல தமிழகத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பட்டியல் போட முடியுமான்னு கேட்கிறாரு. ஸ்டாலின் அவர்களே, உங்க காது நல்லா திறந்து வச்சு கேளுங்க. நான் சொல்ல போற பட்டியலை கேளுங்க. தைரியம் இருந்தா நாளைக்கு எனக்கு இதுக்கு பதிலும் சொல்லுங்க. 2004 से 14 आप यूपीए में हिस्सेदार थे, आपके मंत्री थे। तब डिवोल्यूशन फंड 10 साल में तमिलनाडु को 95,000 मिला था, 95,000 करोड़ मिला था। அதாவது 2004ல இருந்து 2014 யூபிஏல உங்க பங்கு இருந்தது. நீங்க ஆட்சியில இருந்தீங்க. அப்ப உங்க அமைச்சர்கள் இருந்தாங்க. 10 ஆண்டு காலத்துல தமிழகத்துக்கு கிடைத்த பங்களிப்பான தொகை 95,000 கோடி. आपके 9 साल में 95,000 करोड़ नरेंद्र मोदी जी ने, आपके 10 साल में 95,000 करोड़ नरेंद्र मोदी जी ने 9 साल में 2,47,000 करोड़ रुपीस देने का काम किया है। நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வெறும் 95,000 கோடி கொடுத்தீங்க. ஆனா 9 ஆண்டுகள்ல நரேந்திர மோடி அவர்கள் 2,47,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கார். ग्रांट इन एड आपके 10 साल में यूपीए सरकार में, कांग्रेस डीएमके सरकार में 58,000 दी गई थी। யூபிஏ கவர்மெண்ட்ல காங்கிரஸ் டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்ப 58,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது தமிழகத்துக்கு. आपके 58,000 आपके 10 साल में 58,000, नरेंद्र मोदी जी के 9 साल में 58,000 से बढ़ाकर 2,31,000, 4 टाइम ज्यादा देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। 10 ஆண்டுகள்ல நீங்க கொடுக்கிற மானியம் கிராண்ட் இன் எய்ட் 58,000 கோடி தான் கொடுத்தீங்க. 9 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் 2,31,000 கோடி ரூபாய் கிராண்ட் இன் எய்ட் மானியமாக கொடுத்திருக்கிறார். पिछले 9 वर्षों में तमिलनाडु के अंदर 2,352 किलोमीटर नेशनल हाईवे पूरा किया है और 3,719 किलोमीटर नए प्रकल्प दिए हैं और ये सब की लागत होती है 58,000 करोड़ रुपीस। கடந்த 2 ஆண்டுகள்ல கட்டமைப்பு பணி மிக வேகம் எடுத்திருக்கிறது. அதுல 2,352 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3,719 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மொத்த தொகை தமிழகத்துக்கு செலவாகிற நெடுஞ்சாலைக்கான தொகை 58,000 கோடி ரூபாய். बैठ जाइए भैया, पुलिस वालों को जो करना है वो करने दीजिए। அங்க இருக்கவங்கள உட்காருங்க, போலீஸ்காரங்க அவங்க கடமையை செய்யட்டும், மக்கள் உட்காருங்க. நண்பர்களே அமர்ந்திருங்கள். 3,000 करोड़ रुपया 105 किलोमीटर लंबे ईस्टर्न कोस्टल हाईवे के लिए देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। 3,000 கோடி ரூபாய் செலவுல 105 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவே அமைக்கிறதுக்காக நமது நரேந்திர மோடி அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. 50,000 करोड़ रुपया चेन्नई बेंगलुरु एक्सप्रेस वे के लिए देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। 50,000 கோடி ரூபாயில சென்னையிலிருந்து பெங்களூருக்கு விரைவு பாதை அமைப்பதற்காக இப்போது திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. चेन्नई मेट्रो फेज 1 और फेज 2 के लिए 72,000 करोड़ रुपया देने का काम किया है। சென்னையில மெட்ரோ ரயில் பேஸ் 1 பேஸ் 2 ரெண்டு பாதை அமைப்பதற்காக 72,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. चेन्नई एगमोर काटपाड़ी
मदुरई, रामेश्वरम और कन्याकुमारी के रेलवे स्टेशन 3,500 करोड़ से पूरे नया बनाने का काम नरेंद्र मोदी जी ने शुरू किया है। சென்னை எக்மோர், காட்பாடி, மதுரை இது போன்ற ரயில் நிலையங்கள்ல 3500 கோடி ரூபாய் செலவுல புதுசா கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. காட்பாடி, மதுரை, கன்னியாகுமரி, எக்மோர்ல புதிய ரயில் நிலையங்கள் அமைய இருக்கு. 2 वंदे भारत एक्सप्रेस चेन्नई मैसूर और चेन्नई कोयम्बटूर देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। புத்தம் புது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னையிலிருந்து மைசூருக்கும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கும் தற்போது பறந்து கொண்டிருக்கிறது. 1260 करोड़ रुपया से 1260 करोड़ रुपए की लागत से चेन्नई एयरपोर्ट इंटीग्रेटेड भवन का उद्घाटन भी नरेंद्र मोदी जी ने किया है। சென்னையில புதிய ஏர்போர்ட்டின் ஒரு பகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. 1260 கோடி ரூபாய் செலவில் அந்த உள்கோட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. 1000 करोड़ की नवेली लिग्नाइट योजना भारत सरकार ने शुरू की है। 1000 கோடி ரூபாய் செலவில் நம்ம மின் உற்பத்தி செய்யற நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல புதிய திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. 56 लाख किसान को हर साल 6000 रुपया डीबीटी के माध्यम से भेजा जाता है। 56 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருடா வருடம் தமிழக அரசில் இருக்க விவசாயிகளுக்கு மத்திய அரசால கொடுக்கப்படுது. जल जीवन मिशन के 84 लाख कनेक्शन भारतीय जनता पार्टी की मोदी सरकार ने दिए हैं। குடிநீர் இணைப்புக்காக தமிழ்நாட்டில் தண்ணியே வராத வீடுகளுக்கு 84 லட்சம் குடிநீர் இணைப்புகள் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2.50 करोड़ लाभार्थियों को 5 लाख तक का पूरा स्वास्थ्य का खर्चा आज नरेंद्र मोदी सरकार दे रही है। மருத்துவ உதவிக்காக 2.5 கோடி மக்களுக்கு ஆயுஷ்மான் இந்த மாதிரி திட்டத்தில் மருத்துவ உதவிக்கான உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. 62 लाख 62 लाख शौचालय चेन्नई के गरीबों तमिलनाडु के गरीबों के लिए बनाए गए हैं। 62 லட்சம் கழிப்பறைகள் தமிழ்நாட்டில் இருக்க ஏழை மக்களுக்காக அவங்க சௌகரியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 करोड़ गरीब तमिलनाडु के भाइयों बहनों को हर महीने 5 किलो अनाज प्रति व्यक्ति मुफ्त में देने का काम नरेंद्र मोदी सरकार कर रही है। 1 கோடி ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில 5 கிலோ அரிசி, தானியம், பருப்பு போன்ற வகைகள் எல்லாம் சேர்ந்து பெறுவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. सेंट्रल इंस्टीट्यूट ऑफ क्लासिकल तमिल का नया कैंपस नरेंद्र मोदी सरकार ने बनाया है। செம்மொழி ஆராய்ச்சி மையத்திற்கான புதிய கட்டிடம் சென்னை தரமணியில மிக சிறப்பாக சிறந்து தமிழுக்காக, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. मित्रों, अभी कल मैंने देखा, उन्होंने कहा कि मदुरै का एम्स अब तक क्यों नहीं बना है। मित्रों, मैं आज कहने आया हूं कि 18 साल तक एडीएमके केंद्र के सत्ता में रही। मैं आज उनको पूछने आया हूं कि आपने क्यों एम्स तमिलनाडु को नहीं दिया। इसका जवाब तमिलनाडु की जनता को आपको देना चाहिए। எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மதுரையில எய்ம்ஸ் இன்னும் ஏன் திறக்கலன்னு. ஆனால் நான் இந்த கேள்வியை அதிமுகவினருக்கு கேட்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க முன்னர் ஆட்சியில் இருந்தபோது எய்ம்ஸ் ஏன் திறக்கப்படவில்லை என்ற கேள்விக்கான பதிலை அவர்கள்தான் சொல்ல வேண்டும். और एम्स का कॉलेज इसके 2 बैच टेम्पररी कैंपस में शुरू हो गए हैं।
18 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திமுக எங்களை ஏன் ஒரு எய்ம்ஸ் கொண்டாடலன்னு கேக்குறீங்களே, ஆனால் நீங்க ஏன் எய்ம்ஸ் 18 ஆண்டு காலமாக இருந்தும் ஒரு எய்ம்ஸ் கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டாடவில்லை? एम्स की मेडिकल कॉलेज के 2 कैंपस टेम्पररी कैंपस में चालू हो गए हैं और एम्स का निर्माण भी फेज मार्क में चालू कर दिया जाएगा। मगर आप वो जवाब दीजिए, मोदी जी ने तो एम्स दिया, 18 साल तक आप केंद्र से एम्स भी नहीं ला रहे, केवल और केवल भ्रष्टाचार करने का काम ये डीएमके के लोगों ने किया है। எய்ம்ஸ் ஏன் திறக்கலன்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்களே, ஆனா இப்ப எய்ம்ஸ்ல phase 1 phase 2 தொடங்கி விட்டது. மக்கள்லாம் அங்க மாணவர்கள் படிக்க தொடங்கி விட்டார்கள். இங்க தொடங்கிட்டு இருக்கு. ஆனா எங்களை கேள்வி கேட்க முன்பு நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். 18 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து கூட, மத்திய அரசில் இருந்து கூட ஒரு எய்ம்ஸை கூட திறக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வராம இருந்தது? मित्रों, ईएसआईसी की मेडिकल कॉलेज कोयम्बटूर में स्थापित किया जा रहा है, जिसके लिए भारत सरकार ने 1500 करोड़ दिया है। இஎஸ்ஐ மருத்துவமனையின் மருத்துவ கல்லூரி கோவையில் திறக்கப்பட இருக்கிறது. 1500 கோடி ரூபாய் செலவிலே அங்கு மருத்துவ கல்லூரியும் மருத்துவ ஆராய்ச்சியும் நடைபெறும். भारत सरकार ने 11 जिलों में 11 मेडिकल कॉलेज देकर 1450 से ज्यादा स्टूडेंट की पढ़ाई लिखाई चालू कर दी है। 11 மாவட்டங்கள்ல 11 புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கி அங்கெல்லாம் இப்போது மாணவர்கள் படிக்க தொடங்கி விட்டார்கள். மருத்துவ கல்வி உதவியும் மருத்துவ உதவியும் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. पूरे देश में 2 डिफेंस कॉरिडोर बनने थे, उसमें से एक डिफेंस कॉरिडोर अपने तमिलनाडु को देकर ढेर सारा इन्वेस्टमेंट लाने का काम नरेंद्र मोदी जी ने किया है। மொத்த இந்தியால பாதுகாப்பு சாளரம் டிஃபென்ஸ் காரிடோர் 2 இடத்துல தொடக்க இருந்தாங்க. அதுல ஒரு வாய்ப்பை நமது மோடி அரசு தமிழகத்திற்கு வழங்கி இப்போது இங்கு தொழிலும் வாய்ப்பும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு டிஃபென்ஸ் காரிடோர் கிடைச்சிருக்கு. मित्रों, ये कांग्रेस और डीएमके दोनों 2G, 3G, 4G पार्टी है। காங்கிரஸும் டிஎம்கேவும் ஊழல் மட்டும்தான் செய்யற கட்சி. 2G, 3G, 4G இது போன்ற ஊழல் மட்டும் செய்யற கட்சி. मैं 2G के भ्रष्टाचार की बात नहीं कर रहा। 2G मतलब 2 जनरेशन, 3G मतलब 3 जनरेशन और 4G मतलब 4 जनरेशन। நான் 2G, 3G, 4G ஊழல் மட்டும் சொல்லல. அவங்க 2 தலைமுறையாகவும் 3 தலைமுறையாகவும் 4 தலைமுறையாகவும் ஆட்சியில் அவங்க குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கறத குறிப்பிட்டு சொன்னேன். देखिए, मारन परिवार 2G है, इसके 2 जनरेशन पॉलिटिक्स में आकर करप्शन कर रहे हैं। மாறன் குடும்பத்துல பாத்தீங்கன்னா 2 தலைமுறையா அவங்க ஊழல் செஞ்சிட்டு இருக்காங்க. करुणानिधि परिवार 3G है, इनके 3 जनरेशन पॉलिटिक्स में आकर करप्शन करने का काम कर रहे हैं। கருணாநிதியின் குடும்பத்தை பாத்தீங்கன்னா அவங்க 3G குடும்பம். ஏன்னா அவங்க 3 தலைமுறையாக ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். और गांधी परिवार 4G है, ये राहुल बाबा 4थी जनरेशन है। 4 जनरेशन से पॉलिटिक्स में सत्ता एंजॉय कर रहे हैं। 4G குடும்பம் யாருன்னா காங்கிரஸ் குடும்பம். நம்ம ராகுல் இருக்காரு, அவர்தான் 4வது தலைமுறை. 4 தலைமுறையா அவங்க நாட்டில் விதவிதமான ஊழல்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். अब ये समय आ गया है 2G, 3G, 4G को निकालकर तमिलनाडु के धरती के बेटे को तमिलनाडु का शासन देने का टाइम आ गया है। தமிழ்நாட்டில் இந்த 2G, 3G, 4G ஊழல் செய்யறவங்க எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தமிழ்நாட்டிலே ஊழலற்ற ஒரு தமிழரின் ஆட்சி அமைக்க வேண்டிய நேரம் இப்போது வந்து விட்டது. मित्रों, मैं आज आप सबको पूछने आया हूं
मुझे बताइएगा जरा, हाथ उठाकर बताइएगा, धारा 370 हटनी चाहिए थी या नहीं हटनी चाहिए थी, और ये कश्मीर हमारा है या नहीं? நான் உங்கள்ட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கைகளை உயர்த்தி உரத்த குரல்ல சொல்லுங்க. ஆர்டிகல் 370 நீக்கப்பட வேண்டியதுதானா இல்லையா? காஷ்மீர் நம்முடையதுதானே? ये दोनों पार्टियां कांग्रेस और डीएमके धारा 370 हटाने के विरोध में थे। मोदी जी ने 5 अगस्त 2019 को कलम के एक झटके से आर्टिकल 370 को समाप्त कर कश्मीर को हमेशा के लिए भारत के साथ जोड़ने का काम किया है। காலம் காலமாக காஷ்மீர்ல கை வைக்க அச்சப்பட்டு கொண்டிருந்தது மற்ற அரசுகள் எல்லாம். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 ஒற்றை கையெழுத்து தன் பேராவில் போட்டு காஷ்மீரை பாரதத்துடன் துணிச்சலாக இணைத்தவர் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள். मित्रों, 2024 में फिर से एक बार 300 सीटों के साथ नरेंद्र मोदी सरकार बनने वाली है। நண்பர்களே, 2024 மீண்டும் ஒரு முறை 300க்கும் அதிகமான சீட்டுகளை பெற்று மோடி அரசு ஆட்சி அமைக்க இருக்கிறது மூன்றாவது முறையாக. मैं आपको विनती करने आया हूं, आप तमिलनाडु से मोदी जी को 25 साथी एनडीए के चुनकर देश की पार्लियामेंट में सिंगोल के लिए मोदी जी का धन्यवाद करने के लिए भेज दीजिए। 2024 தேர்தல்ல வெற்றி பெற்று மோடி அரசு ஆட்சி அமைக்கும் போது தமிழ்நாட்டிலிருந்து 25 பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த செங்கோலின் கீழே அமர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற அனுப்புவீங்களா? मुझे बताइए, वेल्लोर सीट एनडीए को जिताएंगे? வெள்ளூர்ல என்டிஏ ஜெயிக்குமா? मोदी जी को प्रधानमंत्री बनाएंगे? மோடியை பிரதமர் ஆக்குவோமா? बनाएंगे? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, ரெண்டு கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க. विजय के संकल्प की मुट्ठी भींचिए வெற்றிக்கான முட்டியை உயர்த்துங்கள். और प्रचंड आवाज से बोलिए, உரத்த குரல்ல भारत माता की ஜெய், भारत माता की ஜெய். आप मत बोलिए भैया, भारत माता की वंदे वंदे वंदे। மாபெரும் வெள்ளூர் வெள்ளம் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வருங்கால முதல்வர் அண்ணாமலை அவர்களுக்கும், நம்முடைய வாழும் 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 வல்லபாய் பட்டேல் அமித்ஷாஜி அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி 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 நன்றி.